ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாத வாக்குத்தத்த செய்தியை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். எவரேல் 14:5 வாசிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய ஆண்டு பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் யாரும் நம்மோடு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகளை பெற்றவர்களோ நண்பரோ யாரும் நம்மோடு எப்போதும் இருக்க முடியாது. அந்த ஆண்டவர் மாத்திரமே என்றையும் சீவிக்கிறபடியால், நம்மை நேசிக்கிறபடியால், நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராக இருக்கிறபடியால் அவர் மாத்திரமே அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரது இஸ்ரேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த மக்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்து கானானை சுதந்திரிக்கும்படியாக தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை உபாகமம் 31:6 வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்னே செல்லுக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார். ஆக தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக இஸ்ரேல் மக்களை தேவன் வழிநடத்தினார். ஆகையால் அவர் தேவனை கைவிடவில்லை. எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இஸ்ரேல் மக்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியானவராமே முன்னே நின்று நடத்தினார். யாத்திராகமம் 13:21-22 வாசிக்கிறோம். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் மூலியமாக தேவன் முன் சென்றார் என்று வாசிக்கிறோம். இதுமாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை விட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்மை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ரட்சித்தார். ஆனந்தினால் நமக்குள்ளே அவர் இருக்கிறார். முதலாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்குள்ளே எப்போதும் இருக்கிறார். யோவான் 8:29 வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமாக செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவில்லை. பிதாவுக்கு பிரியமாக என்ன என்றால், இயேசு கிறிஸ்து பிதாவை நேசித்தார், ஜனங்களை நேசித்தார். இதுதான் பிதாவுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆகிய பிதாவை நேசித்து ஜனத்தை நேசித்து அற்புதங்களை செய்து பிறரை மன்னித்து வியாதியை குணமாக்கி இதுவாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்பட்டார். நம்மையும் கூட நாமும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் நமக்குள்ளே தேவன் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு இருக்கிறார். ஆகையால் தான் யோவான் 14 வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும், அது மாத்திரமல்ல, பிதாவை நோக்கி செபிக்கும் போது, பிதாவே நீ எனக்கு என்னில் இருக்கிறவரை அவர்களுக்கும் நீர் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஐக்கியப்பட்டது போல நாமும் தேவனோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு திக்கற்ற விடைன்னு சொன்னார். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக நமக்கு திக்கற்றவர்களாக விட மாட்டார். கணவன் மனைவி கைவிட்டார், பெற்றோர் கைவிட்டார், தேவன் திக்கற்றவர்களாக விடாமல் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார். இரண்டாவதாக, நாம் வேலை செய்யும் போது நமக்குள்ளே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 1 வாசிக்கிறோம், நீ செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை தான். தேவனுடைய பிள்ளை எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். நிச்சயமாக நான் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய படிப்பில் உயர்வு கிடைக்கும். என்னுடைய எல்லா காரியத்திலையும் கத்திரனோடு இருந்து வாக்கியம் பண்ணி வெற்றியை கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஐக்கியப்பட்டிருந்தபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன இடத்துல தான் தேவனோடு கூட இருந்து கிரியை செய்தார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு லாபான் ஆடு மேய்க்கும்படியாக கூலிக்கு ஆடு மேய்த்தான். லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றிவிட்டார். ஆனால் கூட யாக்கோபு தேவ சமூகத்தில் செவித்து தேவனுடைய ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு, நீ சம்பளமே வேண்டாம் என்று சொல்லி வரி பிடிமான ஆடுகள் குட்டி கொடுக்கும்போது அது மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொன்னான். அவன் தேவனுடைய ஐடியா கேட்டபடியால்
மரக்கொப்புகளை வெட்டி ஆடுகள் பொதியும் போது அங்கே அந்த மரக்கொப்புகளை அந்த வாய்க்கால போட்டான். ஆகியால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆடுகள் பொதியும் போது, பலத்த ஆடுகள் பொதியும் போதெல்லாம் போடும் பொழுது எல்லா ஆடுகளும் வரியும் புளியுமான குட்டிகளை போட்டது. யாக்கோபு லாபானை காட்டிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக திரளான ஆடு மாடுகள் உள்ளவனாக மாறிவிட்டான். இதுவாக யாக்கோபிலிருந்து தேவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுகிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் செய்வதை வாய்க்கப்படும்படியாக நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய பிரயாணத்தில் நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்குள்ளே இருக்கிறார். உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதரை கட்டளையிடுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சீசரை நோக்கி அக்கறை போகும் வாருங்கள் சொன்னார். பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் திடீரென்று பயங்கரமான புயல் காற்று வீசி அங்கு கடல் கொந்தளித்தது. அப்பொழுது சீசர், ஐயரே, நாங்கள் மனித போகிறோம், கவலை இல்லை என்று கேட்டார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா தனக்குள் இருப்பதை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு காற்றையும் கடலையும் இறையாது என்று அழைத்தினார். விதமாக பத்திரமாக அக்கறையை போய் சேர்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிரயாணத்திலையும் கூட நாம் எங்கு போனாலும் தேவ தூதர்களுடைய பணிகளை தந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவராக இயேசு நமக்குள்ள இருக்கிறபடியால் தேவ தூதர்கள் நம்முடைய பிரயாணத்தை முன்னே செல்வார்கள். நம்ம வீட்டில் நாம் தங்கியிருந்தாலும் நம்ம பாதுகாக்க வேண்டும். ஆகியால் தேவன் நம்மை காக்கும்படியாக நமக்குள்ள இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் வியாதிப்படும் போது சுகமாக்கும்படியாக நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக காயப்பட்டபடியால் எல்லா நோய்களையும் குணமாக்க வந்தவர். நாம் வியாதிப்பட்டால் வியாதியோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஆகியால் இயேசு வியாதிப்பட்ட மக்களை குணமாக்கினார். மற்ற 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு கிறிஸ்துவை, ஆண்டவரே உங்கள் சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாறு கூடும் சொன்னான். என்னை சுத்தப்பட்டு சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உடனே அவன் குணமாக்கப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வியாதியை குணமாக்கும்படியாக இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். எந்த வியாதியை அவர் குணமாக்க முடியும்? பழைய ஆசா என்ற ராஜா அந்த கர்த்தரை தேடி அவருடைய வாழ்க்கையில் யுத்தத்தில் வெற்றி பெற்று அவன் கர்த்தருக்கு உகந்தவனாக காணப்பட்டான். பின்பு வியாதிப்பட்ட சமயத்தில் அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடினான். 2 நாளாக 16, 12, 13 வாசிக்கிறான். கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடிய வழியால் அவன் சீக்கிரமாக மறித்து போய்விட்டான். தாவீது கர்த்தரை தேடியபடியால் நீடித்த நாட்களாய் வாழ்ந்தார். சோத்திரம். ஆகிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் வியாதிப்பட்டாலும் ஆண்டவரை குணமாக்க வந்தவர் நீடித்த வாழ்வை நமக்கு தருவார் என்று விசுவாசித்து நாம் செலுத்தும் போது நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் நம்மை விலகாத ஆண்டவர் குணமாக்குவார். அடுத்தபடியாக நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக நமக்குள்ளே இருக்கிற ஆதியாகமம் 28:12 வாசிக்கிறோம். யாக்கோபை தேவன் சொல்லும்போது, நான் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். ஆகிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு அங்கே ஈசாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் யாக்கோபு தனியாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மறுபடியும் சொந்த தேசத்துக்கு திரும்பி வரப்படினான். முதல்ல போகும்போது ஒரு கோலம் கையுமாய் புறப்பட்டு போனான். பின்பு 2 பரிவாரங்களை உடையவனாக அவன் திரும்பி வந்தான் என்று பார்க்கணும். 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள். விதமாக நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நமக்குள்ள இருக்கிற நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி, எதிர்காலத்துக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ஆகிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் நாம் தனிப்பட்ட முறையில் நமக்குள்ள இருக்கிறார். நாம் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பிரயாணத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கிறார். வியாதிப்படும்போது நம்மை குணமாக்கக்கூடிய இருக்கிறார். நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவராக வாக்குத்தத்த வசனத்தின்படியாக ஒவ்வொருவரை கைவிடாமல் நடத்துவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.